வணக்க மக்களே, இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் லீடிங்கில் இருக்கா, இந்த கேம் மொத்தமாக முடிச்சுட்டு யார் லீடிங்கில் இருக்காங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யார் லீடிங்கில் இருப்பாங்க உங்களோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் எண்டிங்கில் யாருங்கிறத சொல்கிறேன். ஸோ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த முதல் ப்ரோமோவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு 10 பேர் நெருப்புக்குழின்ற ஒரு டாஸ்க்கு, ஒரு 10 பேரோட ஃபோட்டோ அந்த பக்கத்தில் மாட்டியிருக்காங்க. இங்கேருந்து ஓடி போய் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ எடுத்து முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அருணும் ராணும் வெளியேற்றப்படுறாங்க, சரியா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் இருக்குது. பட் இந்த கேமுடைய டீகோடிங் என்ன, தெளிவாக அந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 பேரோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. இங்கேருந்து ஓடி போய் எடுக்கணும். அங்கேருந்து எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை யார் இங்கே வந்து முதல்ல மணி அடித்து காட்டுறாங்களோ, மணி அடிக்கிறாங்களோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் எரிக்க முடியும். மிச்ச ஃபோட்டோஸ்லாம் திருப்பி அங்கே போய் மாட்டி மறுபடியும் கேம் ஆடுற மாதிரி தான் ஒரு கேம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எடுத்துகிட்டு வர ஃபோட்டோ, நீங்களாம் அருண் பிரசாத்தோட ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே அவுட் ஆகி நின்று 2 பேரை அவுட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். ஸோ முதல்ல எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா ராணவோட ஃபோட்டோ, இரண்டாவதாக கேட்ச் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தோட ஃபோட்டோ. இதுலேயே முத்துக்குமரனோட ஸ்பீடு அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா 2 ஃபோட்டோவுமே இதுக்கு இடையில சம்மந்தம் இல்லாத இடங்கள்ல இருந்தது. அந்த கிராஸ்லேருந்து வந்து அதான் அந்த எண்டு கிராஸ்லேருந்து வந்து அந்த கரெக்டாக சேஸ் பண்ணி தூக்கியிருக்காரு இல்லையா? ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளானை போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி 2 பாயிண்டில் இருக்காங்க. அந்த அருணும் பிரசாத்தும் முத்துக்குமரன் ராணுவும் நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறது வந்து டேபிள் இருந்துச்சு. இவங்க பிளான் பண்ணிட்டாப்புல முத்து, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி 2 பாயிண்டில் இருக்காப்புல, யாரை விட்டாலும் இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு முதல்ல இவங்க 2 பேரையும் விக்கெட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி போய் ஒரு 2 பேரை விக்கெட் எடுத்திருக்காப்புல. முதல்ல அவுட் ஆகினதே ராணுவ தான், ரெண்டாவது அருண் பிரசாத் அவுட் ஆகியிருக்காப்புல, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேமுடைய ஸ்ட்ரக்சரு. இதில் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயான் வந்து 3ஆவதாக அடித்து கீழே விழுவுறாரு. ரயான் எடுக்கிறது வந்து முத்துக்குமரனோடது. அதுக்கப்புறம் தீபக் எடுக்கிறதா ரயானோடதுன்னு நினைக்கிறேன், சம்திங். ஆமாம், தீபக் எடுக்கிறதா ரயானோடது. பட் அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கடைசியாக முத்துக்குமரனோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த இடத்துல டேபிளில் இருக்குது. ஸோ அதிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்து அதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் தான், சரிங்களா? முத்துக்குமரன் அதில் வந்து முத்துக்குமரனோட தான் ரயான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு எல்லாருமே அங்கே பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கேமு பாஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு கால் முடியலன்னு போய் உட்காராரா என்னங்கிறது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியல. பட் முதல்ல 2 பேர் அவுட் ஆகினது முத்துக்குமரங்கிறது தெளிவாக தெரியுச்சுயா? ஸோ இப்போது இன்னைக்கு லீடிங் இருக்கிறது யார் நீங்கள் ஆல்ரெடி கமெண்டில் போட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்திருக்க அப்டேட் படி இன்னைக்கான டாஸ்கில் வந்து லீடிங்கில் இருக்கிறது எதிர்பாராதது எதிர்பார்க்குங்கிற மாதிரி விஜய் விஷால் தான் லீடிங்கில் இருக்காப்லையா? டக்குன்னு நான் அதை சொன்னோடனே உங்கள் மைண்டில் ஒன்று தோணும், ஆஹா விஜய் டிவி வேலையை பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு. எனக்கும் அதான் தெரியல, கேமை பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன நடக்குங்கிற வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் லைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள், சரியா? நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.